ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 9/1/2025 சாக்கார் முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பாவங்கள் மலை மாதிரி இருக்குது, அதில் டவுட்டு கிடையாது. யாருக்குமே டவுட்டு கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அந்த பாவத்திற்கெல்லாம் தண்டனை கொடுத்தா தாங்குவோமா? இப்போ அதுலேருந்து விடுபடணும்ல, அதுக்கான வழி சொல்லத்தானே பாபா வந்திருக்கிறாரு. அப்போ முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான முயற்சி. கவனம் மட்டும் வைக்கணும். கவனம்ன்ற காவலாலேயே அலர்ட்டாக வைங்கன்னு சொன்னார் இல்லையா? ஸோ அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா நினைவில் ஒட்டுமொத்த உலகமும் மறந்து போயிடணும். நீங்கள் செய்த பாவம் முன் ஜென்மத்தை விடுங்க, இந்த ஜென்மத்திலே எவ்வளோ பண்ணியிருப்போம் இது சொல்லும். இதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ பண்ணியிருப்போன்ட்டு. ஸோ அதனால் அதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் செய்த பாவத்திற்கு அவ்வளோ தண்டனை கொடுக்கப்பட வேண்டி இருக்குது. ஸோ அப்போ அதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா முயற்சி செய்யுங்க. திரும்ப பக்கம் பார்க்குறோம், இயற்கை சீற்றம், நிலநடுக்கம் இப்போ திபெட்டில் வருது. எப்போ வேணாலும் வரும். ஆனால் பாவம் இல்லைன்னா உங்களுக்கு தண்டனை வராது. ஸோ அதுக்குள்ளே நம்மக்கிட்ட நெருங்கிறதுக்குள்ளே நம்ம தயாராகிடணும். ஸோ உங்களுடைய எல்லா கணக்குகளையும், பல ஜென்மத்தின் கணக்குகளை இந்த கடைசி ஜென்மத்தில் முடிச்சே ஆகணும். செட்டில் பண்ணியே ஆகணும். முடித்து தூய்மையாகுங்க. ஸோ இங்கே கணக்கு முடிக்கும் பொழுது அமைதியாக கணக்கு முடிக்கணும். புலம்புனா கணக்கு ஏறும், அதை புரிஞ்சிக்கணும். இப்போ எப்படி புண்ணிய கணக்கு நான் செய்கிறேன் அப்படின்ற அந்த உணர்வோடு செஞ்சால் புண்ணிய கணக்கு குறையுது இல்லையா? அதே மாதிரி தான் பாவக்கணக்கை முடிக்கும் பொழுது அழாமல் அமைதியாக முடித்தால்தான் அது முடியும். நீங்கள் அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கணக்கு இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும். சிரிச்ச முகத்தோடு முடிக்கிறதுக்கு தான் பாபா என்னையே நினைவு செஞ்சுட்டு இருங்கன்ற. ஏன்னா நீங்கள் அழுதிங்கனாலே அது ஒரு சாபம் தான் உங்களுக்கு. அப்போ கணக்கை இன்னும் அதிகப்படுத்துகிறீங்கல்ல. அவங்கள நானும் விடுதலையாகி மற்றவர்களையும் விடுதலை செய்கிறேன். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு பாண்டவர்கள் மனைவி திரௌபதியை ஜெயத்ரதன் கடத்திட்டு போகிறான். அதை வழியில் பார்த்துட்டு பீமனும் அர்ஜுனனும் சண்டை போட்டு திரௌபதியை மீட்டுட்டு அவனையும் சிறைப்படுத்தி அழைச்சிட்டு தர்மர்கிட்ட விடுறாங்க. தர்மருக்கு நீ அடிமையாயிருன்ட்டு திரௌபதி சொல்கிறா. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே என்ன தண்டனை கொடுக்கலான்னும் பொழுது தர்மர் சொல்கிறாரு, இது நமக்கும் அவனுக்கும் பிரச்சனை இல்லை, திரௌபதிக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை. ஸோ தண்டனையை திரௌபதி தான் கொடுக்கணும் போது திரௌபதி தான் சொல்கிறான் அவனுக்கு மொட்டை அடித்து தர்மருடைய காலிலே எப்பயோ அடிமையாக கடன்ட்டு. உடனே தர்மர், நான் உன்னை அடிமைத்தனத்துலேருந்து விடுவிச்சிட்டேன்றார். அப்போ என்ன அர்த்தம்? இதில் இருந்து அவனை மட்டும் விடுவிக்கல, தானும் விடுபடுறான். மற்றவர்களை விடுவிப்பதின் மூலமாகத்தான் நாம் விடுதலை அடைகிறோம். அதுக்கு தான் மன்னிக்கிறது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி எல்லா கணக்கையும் முடிக்கிறதன் மூலமாகத்தான் நம்ம தூய்மையாகிறோம். முடிக்கவும் செய்யணும், பாபா நினைவில் இருந்து முடிக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களால் முடிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் கணக்கை உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களை அறியாமல் அழுவீங்க, சாபம் இடுவீங்க, கணக்கு அதிகமாகிட்டே இருக்கும். கேள்வி, இந்த ஏமாத்துக்காரி மாயா இருக்காளே, அவ நம்மளுடைய ஒரு சத்தியத்தை மீற வச்சுக்கிட்டே இருக்கிறான். அது என்ன சத்தியம்? நான் எந்த தேகதாரியிடமும் என் மனதை பற்றுக்கொள்ள விடமாட்டேன்னு பாபா கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. ஆத்மாக்களாகி நீங்கள் சொன்னீங்க, பாபா நான் உன்னை தவிர யாரையும் நினைக்க மாட்டேன், உன்னை மட்டும்தான் நினைப்பேன், ஏன் என் உடம்பையே நான் நினைக்க மாட்டேன் பாபான்னு சொன்னீங்க. இதுதான் நம்ம பார்த்தா சத்தியம். நம்ம சொல்கிற ஒன்று சத்தியம் பாபா கிட்ட, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ பாபாவும் சத்தியம்தான் பண்ணுறார். உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவேன், முடிந்த அளவுக்கு உயர்த்துவேன், உங்களை ஜீவன் முக்தி அடைய வைப்பேன். அவர் சத்தியத்தை அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறார். ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களா? ஏன்னா நீங்கள் எந்த அளவிற்கு உங்கள் சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு தான் அவர் சத்தியமும் அவர் ஃபாலோ பண்ணுவார். ஸோ என் உடம்பை கூட நினைக்க மாட்டேன் பாபா, உன்னை தவிர எதையுமே நினைக்க மாட்டேன் பாபான்னு நீங்கள் சொன்னீங்க இல்லை?
ஸோ பாபாவும் நீங்கள் உங்கள் உடல் உட்பட அனைத்தையும் சந்நியாசம் பண்ணுறதுக்கு ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கார், ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனாலும் இந்த மாயை இந்த சத்தியத்தை நிறைவேற்ற விடாமல் உடச்சிக்கிட்டே இருக்குது சத்தியத்தை. இதுதான் இந்த பாலத்தை சீதை மீட்கிறதுக்காக கடல் மேலே போட்ட பாலத்தை ராவணன் உடச்சிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இந்த சத்தியம்தான் அந்த பாலம். இந்த சத்தியத்தை கரெக்டாக வச்சிங்கன்னா நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் அதை உடைய வைக்கிது. ஏதோ ஒரு உடல் மீது, ஒருத்தர் மீது அல்லது இன்னொரு தேகதாரியின் மீது பற்று வர வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு தேகதாரி மேலே பற்று அவங்க மூலம் துக்கம் வருது, அப்பயாவது திருந்துவாங்கன்னு பார்த்தோன்னா அதை விட்டு டக்குன்னு இன்னொருத்தர் மேலே பற்று போயிடுது. ஸோ யார் பாபா கிட்ட பண்ண இந்த சத்தியத்தை மீறுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும். ஜென்ரலாக சத்தியம் பண்ணாதீங்கன்னுவாங்க அஞ்ஞானத்திலே. அதுவும் கடவுள் மேலே சத்தியம் பண்ணவே பண்ணாதீங்கன்னுவாங்க. இங்கே நீங்கள் கடவுள்கிட்டையே சத்தியம் பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய வழிப்படி சத்தியம் பண்ணுறீங்க, சத்தியம் பண்ணணும், ஆனால் அதை பிரேக் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியம். இல்லாட்டினா கொடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாடல் நீயே தாயும் நீயே தந்தையும். ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுளுக்கு மகிமையும் பாடுறாங்க, நிந்தனையும் செய்கிறாங்க. ஸோ அதனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையே வரார், தன்னுடைய சுய அறிமுகத்தை கொடுக்கிறார். ஸோ கடவுள் வர வரைக்கும் நமக்கு தெரியல எது உண்மை எது பொய்ன்ட்டு. ஸோ அப்போ பாபா வரும்போது தான் உண்மை எது பொய் எது உண்மையான அவருடைய மகிமை அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். ராவணனுடைய ராஜ்யம் எப்போ தொடங்கிச்சோ அப்போத்துலேருந்து ராவணன் எவ்வளோ உயர்ந்தவன்னு காட்டிகிட்டு இருக்கிறான். இல்லை நம்ம அடிமையாக்கிடுறான்ல, அது ஒரு டேலண்ட்டு தானே. பக்தி மார்க்கத்தில் பக்தியின் ராஜ்யம் இருந்தது, அதனால தான் அதை ராவண ராஜ்யம்னு சொல்கிறது. பக்தியை அலைய விடுறது தான். ஒரு 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 பூஜை பண்ணோடனே சரியாக போச்சா? தினம் தினம் பூஜை பண்ணுறேங்க. ஒரு கோயில் போனோடனே திருப்தி ஆகிட்டிங்களா? ஊரில் இருக்கிற எல்லா கோயிலும் காசு இருந்தால் ஸ்டேட்டாக போகிறது, தேவைப்பட்டால் இந்தியாவுக்கு வெளியிலையும் போகிறது. ஸோ அலைய விடுறது தான் ராவணனுடைய வேலை. ஸோ அதான் பாபா சொன்னார்ல, ராவணனுக்கே வீடு கிடையாது, அவனும் அலைஞ்சி நம்மளையும் அலைய விட்டுட்டு இருக்கிறான். இது ராவண ராஜ்யம் அல்லது பக்தியின் ராஜ்யம், ரெண்டும் ஒன்று தான். இல்லை ராவணன் தீவிர சிவபக்தன் சொல்கிறாங்களே, அது பின்னாடி அர்த்தம் பக்தியை தொடங்கி வைக்கிறான். ஸோ ஒரு பக்கம் ராவண ராஜ்யம், அதிலிருந்து நாம் இப்போ வெளியில் வந்திருக்கிறோம். இன்னொரு பக்கம் ராமராஜ்யம், அங்கே போகணும். ஸோ அதனால் இரண்டையும் ஒப்பிடப்படுகிறது. ராமராஜ்யத்தையும் ராவண ராஜ்யத்தையும், ராமரையும் ராவணனையும். ஆனால் திரேத்தாயுக ராமரை சொல்லலை, சிவபாபாவை சொல்கிறார் இல்லையா? ராவணனுடைய எதிரி சிவபாபா. ஆனால் சிவபாபா தானே அழிக்கிறார் ராவணனை. ராவணன் அரை கல்பம் ராஜாவாக இருக்கிறான். ஸோ அந்த திரேத்தாயுக ராமர் கூட அரை கல்பம் ராஜாவாக இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? திரேத்தாயுகத்தில் திரேத்தாயுகம் அரைக்கல்பமே கிடையாது, அரைக்கல்பத்துலேயும் பாதி அது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப 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 சிம்பிளான எளிமையான விஷயம்தான். நம்ம எல்லோரும் சகோதரர்கள். நம்ம எல்லாருடைய அப்பா நிராகாரர், உடலற்ற சிவத்தந்தை. ஸோ அவருடைய எல்லா குழந்தைகளும் இன்றைக்கி ராவணனுடைய ஜெயிலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் காமச்சிதையில் உட்காந்து கருகி அசிங்கமாகிட்டாங்க. இல்லை இப்போ ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எப்படி ஆகிடும் முகம், அந்த மாதிரி ஆயிட்டாங்க.
ஸோ பாபாவுக்கு தான் இது எல்லாமே தெரியுது. குழந்தைங்களுக்கு இது தெரியவே தெரியாது. இப்போ தான் பாபா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வைக்கிறார். ஏன் காமம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ தூய்மை ஆக ஆக தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி காமத்தில் விழுந்து பந்தனத்தையெல்லாம் உருவாக்குனது பிறகு பாபா ஞானம் கிடைத்த பிறகு, ஆஹா அந்த பந்தனத்துலேருந்து வெளியில் வர முடியலையே அப்படின்னு எத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் துடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் பாபா ஞானம் கிடைக்கும்போது இது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்போ அது தெரியும். அதுவே ஒரு வைராக்கியத்தை வர வைக்கும். ஸோ இந்த முழு ஞானமும் ஆத்மாவில் தான் இருக்குது. பாபாவுக்கு உடல் கிடையாதுல்ல, அப்போ ஆத்மாவில் தானே இந்த ஞானம் இருந்திருக்கும். ஸோ இங்கே முக்கியமான விஷயமே ஆத்மாக்களை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான். இதுதான் முக்கியமான விஷயம். பரமாத்மா எப்பயும் மாறாதவர், மற்ற எல்லாமே மாறக்கூடியது. ஆத்மாவும் சரி, எல்லாமே சரி. ஸோ சின்ன புள்ளி இந்த ஆத்மாக்கள் எல்லோரும். ஆனால் அதுக்குள்ளே 5000 வருடத்துக்கு தேவையான நடிப்பு பதிவாக இருக்குது பாருங்களா. அது பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்குது. எப்போ நீங்கள் தேக உணர்வின் பாகத்தை நடிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ நீங்கள் ஸ்வதர்மத்தை மறந்துட்டீங்க, உங்களுடைய உண்மையான தர்மத்தை மறந்துட்டீங்க. ஸோ பாபா உங்களை மீண்டும் ஆத்ம உணர்வுடையவராக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் தூய்மையாக விரும்புகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ எப்போ அழுக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதான் பாபா சொல்கிறார், தேக உணர்வு வந்தவுடன் சுய தர்மத்தை மறந்துட்டீங்க, அழுக்காயிட்டீங்க. சுய தர்மம், அமைதி, தூய்மை, ஆனந்தம் இதை மறந்துட்டீங்க. காரணம் சுயத்தையே மறந்துட்டீங்களே, ஆத்மாவையே மறந்துட்டீங்களே. ஆத்மா ஞாபகம் தான், அதோடைய தர்மமும் ஞாபகம் இருக்கும். ஸோ பாபா நம்மளை மீண்டும் ஆத்ம உணர்வுடையவர் ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லையா, பாபா என்னை தூய்மையாக்கிடு பாபா எப்படியாவது. இல்லையா, டாக்டர் கையை பிடிச்சிட்டு கெஞ்சுவாங்களே, டாக்டர் என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க பிரதர், எவ்வளோ செலவானாலும் காப்பாற்றிடுங்க பிரதர். அந்த மாதிரி பாபா என்னை எப்படியாவது மறுபடியும் ஆத்ம உணர்வுடையவர் ஆக்கிடு அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஸோ தூய்மையாக்குங்க, நான் தூய்மையாக விரும்புகிறேன் அப்படின்னு பாபா கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. இந்த ஞானத்தை கேட்குறீங்கனாலே அதான் அர்த்தம். இல்லைன்னா எதுக்கு இதை கேட்க போகிறோம்? ஏன் எல்லாம் வந்து போயிடுறாங்க, நான் எப்போ நம்மளாலும் தூய்மையாக இருக்க முடியாது பண்ணிட்டு ஓடிடுறாங்க. அப்போ நம்ம தொடர்ந்து கேட்குறோன்னா நான் தூய்மையாக விரும்புகிறேன், அதுக்காக எதை வேணாலும் இழக்க தயாராக இருக்கிறேன்னு அர்த்தம். அதுலேயும் பாபாவுக்கு சமமாகணும்னா பாபா சொல்கிறார், நிறைய இழக்க வேண்டியிருக்கும் தயாரா, பணிஞ்சு போக வேண்டியிருக்கும் தயாரா, அவமானப்பட வேண்டியிருக்கும் தயாரா. தயார் பாபா, எதை வேணாலும் இழக்கிறேன் பாபா, உனக்கு சமமாக ஆகணும் பாபா, அவ்வளோதான் பாபா. பாபாவுக்கு சமமாயிட்டா இந்த இழக்கிறதுலாம் உங்களுக்கு வலி கொடுக்காது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே. பாபா சொல்கிறார், தூய்மையாக விரும்புகிறீங்களா? ரொம்ப ஈஸியான வழி, என்னை மட்டும் நிரந்தரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை, நிரந்தரமாக நினைவு பண்ணணும், என்னை மட்டும்தான் நினைவு பண்ணணும், இதுதான் முக்கியம். ஸோ அதுக்கு தான் அது ஒரு விரதமாக எடுங்கன்றார். சாப்பிட்றீங்களா, அது சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் பாபா நினைவு கட்டாக விடாமல் பார்த்துக்குவேன். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம், விரதம், சத்தியம் பண்ணுங்க ஒரு விஷயத்திலையும். ஸோ இதுதான் தூய்மை ஆகிறதுக்கான ஒரே வழி. ஆத்மாக்கள் எல்லாம் பரமபிதா பரமாத்மாவே, பதித்த பாவனனே, நாங்கள் அழுக்காக்கிட்டோம், வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க ஆத்மாக்கள் எல்லோரும். ஸோ எல்லா சமஸ்காரமும் ஆத்மாவில் தான் இருக்குது, அது அழியாத ஆத்மா. அப்போ சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு இன்னொரு உடலுக்கு எடுக்குதுன்னா அந்த சமஸ்காரத்துக்கு ஏற்ற உடல் தான் கிடைக்கும். அதுக்கு தான் தூய்மையான சமஸ்காரத்தை உருவாக்கிட்டோன்னா தூய்மையான உலகத்துக்கு வந்துடலாம்.
ஜாலியாக இருக்கலாம் அடுத்த 2500 வருஷத்துக்குன்னு பாபா சொல்லி நம்மளை தூய்மையாக்குறேன். ஆத்மா தெளிவாக சொல்லுது, நான் அழுக்காகிட்டேன் அப்படின்ட்டு. இல்லையா, நான் கஷ்டப்படுறதுனாலே அர்த்தம் என்னென்னா நான் அழுக்காகிட்டேன்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் பைபிளில் யோபு அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சொத்து போச்சு, இது போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு அவனுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க. ஆனால் யோபு கேட்க மாட்டான், நான் என்ன பாவம் செஞ்சேன்ட்டு. ஸோ அப்படி நீங்கள் புலம்புறீங்க, துக்கம் கொடுத்தா துக்கம் அடையிறன்னாலே அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன்னு தான் அர்த்தம். அந்தரங்கத்தில் செய்த பாவம் வெளியரங்கமாய் மாறுன்றதுக்கு நீங்கள் படுற கஷ்டம்தான் அதோடைய அர்த்தம். கஷ்டம் வெளியில் எல்லோருக்கும் தெரியுதில்ல. ஒரு கற்பழிப்பு நடக்குது, நிலச்சரிவு நடக்குது, யுத்தம் நடக்குது, இதெல்லாம் சொல்லும் நம்ம எந்த அளவிற்கு பாவம் செஞ்சுருக்கிறோம். நோய் வருது, இது எல்லாமே நம்பிக்கை துரோகம் எல்லாமே நம்ம செய்த பாவத்தை வெளிப்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ யார் காம விகாரத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்கள தான் அழுக்கானவர்கள்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அழுக்கான மனிதர்கள் தூய்மையான தேவதைகளின் ஜட சிலைக்கு முன்னாடி போய் கோயிலில் அவங்களுடைய மகிமையை பாடுறாங்க. அதானே பாடுறாங்க இல்லையா? ஐயருங்க மந்திரம் சொல்கிறது எல்லாமே அந்த தேவதைகளுடைய மகிமையை பாடிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்றார், குழந்தைகளே, அந்த பூஜைக்குரிய தேவதையாக இருந்ததே நீங்கள் தான். 84 பிறவிகள் எடுத்து கீழே வந்து தான் ஆக வேண்டி இருந்தது. பாபா இல்லாத வரைக்கும் இறங்கி தான் ஆகணும். அதனால தான் விஷ்ணுவே பன்றி அவதாரம் எடுத்து சிவனின் அடியை தேடி மண்ணை நோண்டி கீழே போய்கிட்டே இருந்தாருன்னு சொல்லப்படுது. அப்படின்னு அர்த்தம், விஷ்ணு ஆன உடனே இறங்கும் கலை தான். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இறங்கும், துவாபரகத்துலேருந்து வேகமாக இறங்கும். ஆனால் இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் ஏறும் கலை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உயரம் ஏறிடுங்க. ஸோ கண்டிப்பாக 84 பிறவி எடுத்து தேவதைகள் கீழே இறங்கித்தான் ஆகணும். ஏன்னா இந்த விளையாட்டே அழுக்கானவர்களை தூய்மையாக்குவதும் தூய்மையானவர்களை அழுக்காக்குவதும் தான். தூய்மையாக்குற வேலையை பாபா செய்கிறார், அழுக்காக்குற வேலையை ராவணன் பண்ணுறான். ஸோ ஒரு செய்கையின் மூலமாகவே இந்த ஞானம் முழுவதும் நமக்கு புரிய வைக்கிறார். இல்லை, இதில் நிறைய விஷயம் மறைமுகமாகவே சொல்லியிருப்பார். நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா, குறிப்பாக பாபாவை நினைவு பண்ண அது புரியும் இல்லையா? 10 வருடம் 20 வருடம் பாபா சொல்கிற மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் தினம் சொல்கிற விஷயம்லாம் அப்போ தான் புரியும். ஓ, இதுக்கு இதுதான் அர்த்தமான்ட்டு அப்போ தான் தெரியும். ஓ, தூய்மையானால் தான் புத்தி வேலை செய்யும்னு பாபா இப்போ இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காரு போல இருக்குது, அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு புரியும். ஸோ பாபா சொல்கிறார், இது உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே கடைசி ஜென்மம்தான். ஸோ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி கணக்கை முடியுங்க. கணக்கு முடிச்சு தான் ஆகணும் இல்லை? பிஸ்னஸில் மார்ச் மாதம் கணக்கு முடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும் கணக்கு முடிக்காமல் போக முடியாது. இருக்கிறதுலே அதிக பாவம் செய்தவர்கள் நீங்கள் தான் சொல்கிறார் பாபா குழந்தைங்களை. அப்போ நீங்கள் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். என்ன ஆனாலும் பொறுத்துக்கோங்க. ஏன்னா தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா பயங்கரமாக ஆகிடும். நீங்கள் கம்முன்னு அமைதியாக இருங்க, போயிடுவாங்க. ஸோ அதனால தான் பீமனை நோக்கி ஒரு ஆயுதத்தை அஸ்வத்தாமன் அனுப்புகிறான், ஒரு அஸ்திரத்தை. உடனே கையில் இருக்கிற கதாயுதத்தை கீழே போடு பீமா அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்லுவார். போட்ட உடனே அந்த பிரம்மாஸ்திரம் அட்டாக் பண்ணாமல் திரும்ப போயிடும். ஏன்னா நிராயுத பாணியை அது தாக்காது இல்லையா? நமக்குள்ள அகங்காரம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லைன்னா அது தாக்காது. நம்முடைய முன் ஜென்மத்து பாவங்கள் தாக்காது. ஸோ அப்போ போன மாதிரி வாழணும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? போனோமா, ஒரு எறும்பு கூட எதிர்த்து போராடுதுன்னு வைரமுத்து எழுதியிருப்பார். ஸோ அதெல்லாம் உண்மைன்னு நம்பின்னு நாசமாக தான் நம்ம போகணும். ஸோ இங்கே பிணம் மாதிரி வாழறவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கிது.
ஸோ அதனால தான் பாபா சைகையாக கொடுக்குறார் இல்லையா. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்க சொல்கிறாரு, ஆனால் எல்லோரும் இதை ஏற்றுக்கவும் மாட்டுறாங்க. இன்னொன்று அங்கே அவ்வளோ இடமும் கிடையாது சொர்க்கத்துக்கு. அந்த சொர்க்கத்துக்கு தேவையான அளவர்கள் ரெடியான உடனே டக்குன்னு உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் போகிறதுக்கு முன்னாடி கணக்கை செட்டில் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லோருக்கும் பாபா காட்சி கொடுக்குறார். ஆரம்பத்தில் சாட்சாத்காரம் காட்டினார், இப்போ முரளியே காட்சி தான். இல்லை சாட்சாத்காரத்தில் கூட ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியும்னு சொல்ல முடியாது, ஆனால் முரளியில் தெளிவாக புரிய வைக்கிறார் இல்லை. இதுவே காட்சி காட்டுறது தான். கடைசியில் நிஜமால அந்த சாட்சாத்காரமும் நமக்கு ஆகும் எல்லாருக்குமே. அதாவது பக்காவாக தூய்மையாக இருக்கிறவங்களுக்கு, பாபா வழிபடி நடக்கிறவங்களுக்கு. அழுக்கானவர்கள் கண்டிப்பாக அவங்க செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். தூய்மையானவர்கள் அவங்களும் பாவம் செஞ்சவங்க தான், இப்போ தூய்மை ஆகிட்டாங்க, அதனால் அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சிட்டாங்க. இல்லை நன்னடத்தையின் மூலமாக சீக்கிரமாக பரோல் கொடுத்துடுவாங்கல்ல ஜெயிலில் கூட, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா சூப்பரான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்களா. எப்படி தண்டனை கிடைக்கும் தெரியுமா? முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தை காட்டி தண்டனை கொடுக்கப்படும்ன்றார். அப்போ அதை பார்க்குறதே நமக்கு கொடூரமாக இருக்கும். அவ்வளோ பெரிய பாவமெல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அதை நான் பார்க்கக்கூட விரும்பலைன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுங்க, பாபாவை தவிர எதுவும் ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு காட்சி வராது. ஏன்னா எல்லாமே பதிவாயிருக்கு, அதை ஃபுல்லாக அழிக்கிறோம். அப்போ அந்த பாவம் வராது, அந்த காட்சியும் கிடைக்காது. அதுக்கு பதில் சொர்க்கத்தின் காட்சி, எதிர்கால காட்சி தான் கிடைக்கும். நீங்கள் மனித உடலில் இருந்து தண்டனையை அனுபவிக்கிறீங்க. ஸோ அதுக்காக இல்லையா, உடலில் இருந்து தான் தண்டனை கொடுக்கப்படும், உடலில் தான் சுகதுக்கத்தை அனுபவிக்க முடியுன்றார். இப்போ தண்டனை எல்லாம் எங்கே கிடைக்குது? உடம்பில் தான் கிடைக்குது. ஸோ அதனால்தான் மேபி அது கர்ப்பத்தில் தான் கிடைக்கும். அங்கே உடம்பு இருக்குது இல்லையா, அங்கே துடிக்கும். உடம்பு இல்லாமல் ஆத்மாவுக்கு தண்டனை அனுபவம் ஆகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உடல் எடுத்தாகணும். ஸோ ஆத்மா உணரும் நமக்கு இப்போ தண்டனை கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ காசியில் ஒரு கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணும்பொழுது அவங்களுக்கு எப்படி அந்த தண்டனை அனுபவம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகும்ன்றார் கர்ப்பத்தில். ஸோ என்னென்ன பாவமெல்லாம் செய்தார்களோ முன்ஜென்மத்தில் அத்தனையும் அவர்களுக்கு காட்சியாக கிடைக்கும். எப்படி இருக்கும்? என்னென்ன ஆட்டம் ஆடணும்னும் பொழுது நம்ம இப்போ செய்த நமக்கு மற்றவர்கள் செய்தது பெருசாக தெரியாது. ஏன்னா இப்போ நம்ம அடி வாங்குகிறோம்ல, இதெல்லாம் பாவம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றவங்க துக்கம் கொடுக்கும்போது. இதை விட கொடூரமாக நாம் ஆடின ஆட்டத்தெல்லாம் காட்டும் பொழுது துடிப்போம், ஐயோ இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேனா அப்படின்ட்டு. ஏன்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் போய் அனுபவிக்கணுமே, கொஞ்சம் தானே அதை அனுபவிச்சிருக்கிறீங்க. ஸோ இப்போ என்னென்ன ஆட்டத்துக்கெல்லாம் நீ அனுபவிக்க போகிறன்றதையும் காட்டுவார். அது எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்காவது நான் இப்போ செய்கிற காரியம் எப்போவாவது துக்கத்தை கொடுக்குமா பார்க்கணும். கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை நிறுத்திக்கணும். ஸோ அதனால தான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நாங்கள் மறுபடியும் அதை பண்ண மாட்டோம் அப்படின்னு தாயின் கர்ப்பத்தில் குழந்தை துடிக்குமா. ஸோ அவங்க கொடுக்குற காட்சியிலே துடிப்பாங்களாம், என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டு. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை பா. அதுதான் பயங்கரமாக இருக்கும் இல்லையா. சுயநலத்துக்காக இப்போ குறிப்பாக காமம் கோபம் இதன் வசப்பட்டு தான் தப்பு செஞ்சுருப்பாங்க. அது காட்சியில் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு கள்ளத்தொடர்பில் இருக்கிற பொண்ணுக்காக மனைவி சித்திரவதை பண்ணியிருக்கலாம், மனைவி அனாதையாக விட்டுருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் காட்டும்போது அங்கே அது அடங்கிடும்.
ஏன்னா இப்போ அந்த உடம்பு கிடையாதுல்ல. அப்போ துடிக்கும், இவ்வளோ பெரிய பாவியாக நான் இருக்கிறேனே அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து மன்னிப்பு கேட்பாங்களாம். அப்போ தண்டனையும் அனுபவிப்பாங்க, வலியும் அனுபவிப்பாங்கன்றார். ஸோ ஒரு விதத்தில் அதெல்லாம் சேர்ந்து தான் உடலை பலகீனமாக்கி பிறக்கும்போதே நிறைய குழந்தைங்க அந்த ஒரு 2 வயசு ஆகிற வரைக்குமே வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை. திடீர்னு ஃபிட்ஸ் வரும், என்னென்னமோ ஆகுது. ஸோ முக்கியமான விஷயமே ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய ஞானம்தான். ஆத்மாக்களாகிய ஸோ இந்த 2த்துக்கு தான் முக்கியத்துவமே. மற்றதெல்லாம் வந்துட்டு போகிறது, உடம்பு, செல்வம் எல்லாமே. அழிவற்றது ஆத்மாவும் பரமாத்மாவுமே. ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய பாகங்களை 84 பிறவிகள் அதிகபட்சமாக நடிக்கிறீங்க. ஸோ அப்போ 84 பிறவிகள் பாகத்தை நடிக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஆத்மாக்கள் ரொம்ப சக்திசாலியான ஆத்மாவாக தானே இருக்கும். இல்லை வண்டி மைலேஜ் கொடுக்குது பயங்கரமானா அது பவர்ஃபுல்லான பைக்கு தானே. அந்த மாதிரி ஆத்மாவுடைய மைலேஜ் 84 பிறவி 5000 வருஷம். ஸோ இந்த முழு நாடகத்திலும் ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் தான் முக்கியத்துவம். அதிலும் குறிப்பாக பாபா குழந்தைங்க, தேவாத்மாக்கள். ஆனால் வேறு யாருக்குமே இது தெரியாது. எந்த மனிதனுக்கும் ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்னன்னு கூட தெரியாது. நாடகப்படி இதெல்லாம் நடந்து தான் ஆகணும். ஆனால் இது எதுவுமே புதுசு இல்லை அப்படின்னு நமக்கு இப்போ தெரியுது. இப்போ என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் முந்தைய கல்பத்திலும் நடந்தது இல்லையா. இப்போ டிபேட்டில் நிலநடுக்கம், திருவண்ணாமலை நிலச்சரிவு, கேரளா வயநாடு நிலச்சரிவு, இன்னும் நிறைய பாலியல் குற்றங்கள், எதுவுமே புதுசு கிடையாதுன்னு நமக்கு தெரியும். முந்தைய கல்பத்திலும் நடந்தது தான் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் ஞானம், பக்தி, வைராக்கியம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் தெரியுமா அவங்களுக்குன்னா கண்டிப்பாக தெரியாது. ஸோ பாபா துறவிகளுடைய சகவாசத்தில் ரொம்ப இருந்தாராம். பிரம்ம பாபா வந்து சிவபாபா அவருக்குள்ளே பிரவேசம் ஆகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா ரொம்ப பக்திமானாக இருந்தார் இல்லையா. அவங்க சும்மா நாம ஜபம் தான் பண்ணுவாங்க இல்லை, ராம் 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 அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பாபா குழந்தைகளாகிய நாம தான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கிறோம். இந்த பழைய உலகத்தை விட்டுட்டு நாம் புது உலகத்துக்கு போக போகிறோம். அதனால் இந்த பழைய உலகத்தின் மீது கண்டிப்பாக வைராக்கியம் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்படின்னா பழைய உலகத்தின் எதுவும் உங்களை பிடிச்சி இழுக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் இது அழிய போகிற உலகம் தானே, அதில் நமக்கு கவனமே இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை. அழிய போகுது, அழியக்கூடிய மனிதர்கள் எதுக்கு பற்று வைப்பான, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா துடிப்பான. இப்போ உங்களுக்கு தெரியுது இதெல்லாம். அப்போ இங்கே இருக்கும் பொழுது இங்கே உறவில் நீங்கள் சிக்கிக்கிட்டிங்கன்னா அது கொடுக்குற டார்ச்சரே உங்களுக்கு வைராக்கியத்தை வர வச்சிடும். மற்றபடி காட்டுக்கு போன சாது சன்னியாசிக்கு எப்படி வைராக்கியம் வரும்? அவர் தான் ஜாலியாக இருக்கிறாரு, அங்கே வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க, என்ன கவலை அவருக்கு? ஸோ அப்போ கூட இருந்துக்கிட்டே அதன் மீது பற்றில்லாமல் இருக்கிறது. பற்றில்லாத அன்பு வேற இருக்கணும், அதுதான் முக்கியம். வெறுப்பு இருக்கக்கூடாது, பற்று தான் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இந்த உலகம் அழிய போகுதுன்னும் போது அதில் ஏன் நீங்கள் மனதை ஈடுபடுத்தணும் இல்லையா? இவர் கண்டிப்பாக இறந்துடுவார், கோமா ஸ்டேஜில் இருக்கிறாருன்னும் போதே நிறைய பேருக்கு தோணிடும், ஓகே இவங்க இறந்துடுவாங்கன்ட்டு.
ஸோ நிறைய பேர் சப்போஸ் அவர் பழச்சிக்கிட்டாருன்னா மறுஜென்மம் பழிச்சு வந்திருக்கிறார். அப்படினால என்ன அர்த்தம், இவங்க மனசுக்குள்ளே அவர் செத்துட்டாருன்னே முடிவு பண்ணிட்டாங்க, மறுபடியும் வந்துட்டார். ஸோ இங்கே வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக அழிய போகுது சொல்கிறது கடவுள். அப்போ எதுக்கு அதன் மீது பற்று வைக்கிறீங்க? பாபா கிட்ட என்ன சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க? எந்த தேகதாரியின் மீதும் பற்று வைக்க மாட்டேன், மனதை ஈடுபடுத்த மாட்டேன்னு நீங்கள் சத்தியம் பண்ணீங்கல்ல. ஆத்மாக்கள் சொல்கிறீங்க நான் ஒரு தந்தையை மட்டும்தான் நினைப்பேன்னு சொல்கிறீங்க, என்னுடைய உடம்பை கூட நான் நினைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ சொன்னதை நிறைவேற்றுங்கன்றார். உங்களுடைய சொந்த உடல் உட்பட அனைத்தையும் தியாகம் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு தினம் தினம் ஊக்க உற்சாகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லவ் யூ பாபா நிறைய இந்த ஃபேஸ்புக் ரீல்ஸ்லலாம் பார்க்கலாம். ரொம்ப உயரமான இடத்துல இருப்பாங்க, பெரிய மலை. அதிலிருந்து அந்த ஒரு விஜய் படத்தில் கூட இருக்கும்ல, குஷி படத்தில் ஒரு பாட்டுக்கு முன்னாடி ஒரு உயரமான இடத்துல வந்து குதிப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க, குதிக்கிறது இருக்கும். ஸோ அப்போ பயப்படுவாங்க ஆக்சுவலாக அப்படி குதிக்கிறதுக்கு இல்லையா. அவங்களுக்கு ஒன்றும் ஆகட்டினா கூட அது மேபி அதில் இறந்து கூட போயிருக்கலாம் அந்த அதிர்ச்சியிலே. ஆனால் அந்தளவுக்கு இருக்கிறவங்க போக மாட்டாங்க, முதல்ல கொஞ்சமாவது தைரியம் இருக்கிறவங்க தான் போவாங்க. அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சந்தோஷன்றதோட தைரியத்தை நிரூபிச்சிட்டாங்களாம். ஆனால் உடம்பை தூக்கிட்டு தானே குதிக்கிறீங்க, அந்த உடம்பையே விட்டுட்டு வர்றதுக்கு பாபா இங்கே நமக்கு தைரியத்தை கொடுக்குறார். சும்மா கிடையாது, புத்தம்புது உடல் கிடைக்க போகுது, நோகாமல் உடலை விட்டு உயிர் பிரியுன்றார் என் நினைவிலேயே இருந்தால். ஸோ பாபா நினைவிலேயே இருந்து, சொர்க்கத்தின் நினைவிலேயே இருந்தால், ஏற்கனவே நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கிறதுலையே அதிக நேரத்தை செலவு செய்யும் பொழுது தான் உங்களுக்கு அங்கே போகிறது ஆனந்தமாக இருக்கும். இல்லாட்டினா இங்கத்த ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த பரந்தாமத்தை நினைத்து நினைத்து, சொர்க்கத்தை நினைத்து நினைத்து வர ஆனந்தத்தில் அனைத்தையும் மறந்துடணும், அந்த அளவுக்கு நினைக்கணும். இப்போ லவ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் மறக்கிறாங்களா? குடும்ப கௌரவம், ஜாதி, மதம் எல்லாத்தையும் மறக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஏன் கடவுளை லவ் பண்ண மாட்டீங்க? அதை தான் பாபா கேட்குறார். அவங்க எல்லாத்தையும் மறக்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு இதனால் அளவற்ற நன்மை கிடைக்க போகுது 2500 வருஷம். ஆனால் மனிதனை லவ் பண்ணிங்கன்னா எல்லாமே இழக்க தான் செய்வீங்க. முதல்ல சொத்து கட்டாகும், அடுத்தது எல்லாமே கட்டாக ஆரம்பிச்சிடும். அந்த எல்லாரையும் அந்த எதிர்க்கிறது அது ஒரு பெரிய போராட்டமாக ஆகிடும். ஆனால் பாபாவை நினச்சிங்கன்னா நீங்கள் யாரையும் எதிர்க்க தேவை. ஏன்னா நினைக்கிறது உங்கள் மனசில் தான் இருக்க போகுது, யாருக்கும் தெரிய போகிறதில்ல. தூய்மையாக இருக்கிறதுக்கு பிரச்சனை வரலாம், அது பாபா நினைவில் இருந்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர். சரி, ஸோ உங்கள் உடல் உட்பட அனைத்தையும் விடுவதற்கு பாபா ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது எதுக்கு மற்றவர்கள் உடலின் மீது பற்று வருது உங்களுக்கு? உங்கள் உடலையே விடுவதற்கு பாபா வந்திருக்கிறாரு. அதற்கான வழியை சொல்ல, இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்க, இந்த உடலே நிரந்தரம் இல்லை, நிரந்தரம் இல்லாத இன்னொரு உடல் மேலே உனக்கு எதுக்கு பற்றுன்றார் இல்லையா. சொல்லுவாங்க, ஐயோ ஓருடல் ஈருடல் ஓர் உயிர்னுவாங்க. ஸோ எதுக்கு அது? இன்றைக்கி நிறைய கொலையெல்லாம் அப்படி தானே நடக்குது, கொலை, தற்கொலை எல்லாமே. அந்த அளவுக்கு லவ். யார் மீதாவது உங்களுக்கு பற்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களையே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த நேரம் உங்களால் கடவுளை நினைக்க முடியாது. அதுக்கு தான் பற்ற விட சொல்கிறேன். பாபாவை நினைத்தால் தானே உங்களுக்கு சக்தி கிடைக்கும். யார் மீது பற்று, அந்த காதல் மயக்கம் இருக்குதோ அப்போ கண்டிப்பாக பாபாவை நினைக்க முடியாது.
அவங்கள நினைவு, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா, அவங்க எப்போ கால் பண்ணுவாங்க, இதே சிந்தனையில் இருந்தால் நீங்கள் எங்கே பாபா நினைப்பீங்க? இந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல் பாபா நினைக்கிறதே கஷ்டம் ஃபஸ்ட்டு. இதில் இந்த மயக்கம் வேறு வந்துருச்சுன்னா எப்படி நினைப்பீங்க? அப்போ அவங்கள தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ கடைசியிலும் இதே நிலைமை ஆயிடும். ஏன்னா எந்த நேரம் உயிர் போகும்னு தெரியாது. ஸோ பாபா கிட்ட சத்தியம் பண்ணிங்கள்ல, என் உடல் உட்பட எதையுமே, எந்த தேகதாரியுமே நான் நினைக்க மாட்டேன்ட்டு. அந்த சத்தியத்தை நீங்கள் உடைச்சிங்கன்னா அளவற்ற தண்டனை அனுபவம் செய்ய வேண்டியதாக போயிடும். ஏன்? ஏன்னா போய் இன்னொரு உடம்புல மாட்டிக்குவீங்க. அப்போ தண்டனை தானே, உடலில் மாற்றுறதே தண்டனை தானே பாபா குழந்தையை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வழியை ஃபுல்லாக கேட்டு, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்த பண்ணுற மாதிரி மறுபடியும் போய் ஒரு உடம்புக்குள்ளே போய் பூந்துக்கிட்டீங்க. அப்போ உங்களுடைய பதவி ஃபுல்லாக அழிக்கப்பட்டுடும். எவ்வளோ பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க. பாபா 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 அதே தான் இருக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்க. சமமுறையில் இன்னைக்கு. ஆனால் மாயா பயங்கரமான ஏமாத்துக்காரி, மயக்கக்கூடியவள் மாயா. எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் மனதை எதெல்லாம் பாபாவை விட்டு திருப்புதோ அத்தனையும் மாயான்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த சூழ்நிலையிலும் மாயா கிட்டேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும் உங்களை. அதுக்கு என்ன பண்ணணும்? கொடை கொடுத்துருக்கிறாருல்ல, பாபா நினைவுன்ற கொடைக்குள்ளே இருந்தீங்கன்னா மாயை வராது. ஆத்ம உணர்வில் இருக்கணும். தேக உணர்வு மிக கொடிய நோயின்றார். எய்ட்ஸு, கொரோனாலாம் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ கொடுமையான நோய் இந்த தேக உணர்வு. அதை விட்டுடுங்கன்றார். விட்டால் தான் போக முடியும் பாபா கிட்டேயும் சொர்க்கத்துக்கும். பாபா சொல்கிறார். அது பாருங்களா, உடல் இல்லாமல் தண்டனை கிடைக்காதுன்னா அப்போ இங்கே தான் இன்னொரு உடல் எடுத்து தான் மேலே போய் தண்டனை கிடையாது. எல்லாம் இதே பூமியிலே தான் உதவாங்கிறதெல்லாம். கர்ப்பத்தில் போய் போய் தண்டனை அனுபவிக்க வேண்டியது தான். ஸோ பாபா சொல்கிறார், ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்க. ஆத்ம உணர்வுடையவராகி என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீங்கன்னா இந்த தேக உணர்வுன்ற நோய் நீங்கிடும். இல்லையா? நான் புள்ளி, பாபா புள்ளி. இதை ஆக்சுவலாக தண்ணி, குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு வரவங்க கிட்ட, கேன் வாட்டர் போடுறவங்க கிட்ட இந்த ஞானத்தை சொல்கிறோம். ஒரு 2 நிமிஷம் தான் சொல்லியிருப்போம். இது மாதிரி நம்ம இருந்தோம், நாராயணனாக இருந்தோம், அளவற்ற செல்வம்லாம் இருந்தது, காரணம் ஆத்மான்ற உணர்வில் இருந்தோம். எப்போ தேக உணர்வுன்னு வந்துச்சா அப்போ காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் மாட்டிக்கிட்டோம். இப்போ உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் இந்த ரகசியத்தை சொல்லி மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வர வைக்கிறாரு. ஆனால் அதுக்கு இறைவனை நினைக்கணும். ஆத்மானு உணர்ந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே எல்லா வேலையும் பார்க்கலாம். இவ்வளோ தான் ஞானன்றோம். மன்னையார் சொல்கிறார். ஸோ ஆத்மா ஆத்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், அந்த நினைப்பை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதானே அப்படின்னார். எனக்கு தூக்கி வாரி போச்சு, எப்படா டக்குன்னு இவருக்குள்ளே இப்படி பதியுதுன்ட்டு. ஏன்னா ஆத்மா உணர்வில் இருக்கணுன்றத பெருசாக சொல்லலை. பாபா நினைக்கணும்னு சொல்கிறேன், ஆத்மா நினைங்கன்னு சொன்னேன். பட் அது டக்குன்னு மைண்டில் போய் தைக்காது. அதுதான் பெரிய விஷயம். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பவர்ஃபுல்லான ஆத்மா அப்படி இருக்குது. ஸோ ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்க. சிலர் முழு நாளும் நான் தேகன்ற உணர்விலே இருக்கிறாங்க. அப்போ அவங்க பாபாவை நினைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் இல்லையா? ஆத்ம உணர்வில் இருந்தீங்கன்னா டக்குன்னு ஆத்ம உணர்வில் இருக்கும்போதே ஒரு பக்கம் பாபா நினைவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பாபா என்ன சொல்கிறாரு? உங்கள் கைகள் வேலை செய்யட்டும், மனம் முழுவதும் பாபாவின் நினைவினால் நிரம்பட்டோம்ன்றார் இல்லையா? மனசு பாட்டுக்கு பாபா நினச்சிக்கிட்டே இருக்கட்டும், கை பாட்டுக்கு என்ன காரியம் செய்யணுமோ அது செய்யட்டோன்றார். காதலர்கள் அப்படி தானே பண்ணுவாங்க. அவங்க வேலை செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் புத்தியில் தன்னுடைய காதலரை நினச்சிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஆத்மாக்களாகி நீங்களும் இப்போ பரமாத்மாவை
லவ் பண்ணுறீங்க, லவ் பண்ணணும், வேறு வழி இல்லை, அங்கே போய் தான் ஆகணும். ஸோ அப்போ அவரை நினைக்க தான் இது எல்லாமே துக்கம் கொடுக்கக்கூடிய உலகமாக மாறிடுச்சு. இனி இதை நினைக்கிறது உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ அதனால் இதை நினைக்காதீங்க. பாபா சொல்கிறத மீறி மாயா இழுப்புக்கு நீங்கள் மாட்டினீங்க, திரும்பி வர்றதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் பிறவியே. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, என்னை லவ் பண்ணுங்க. அழியக்கூடிய மனிதர்களை லவ் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ பாபாவை லவ் பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? பாபாவை மட்டும்தான் நினைக்கணும் இல்லையா? அதான் பதிவிரதை அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்முடைய நோக்கம், லட்சியம் எல்லாமே தேவதையாகிறது. அதற்கு நாம் முயற்சி பண்ணணுமில்ல. கண்டிப்பாக மாயா ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ண தான் செய்யும். தேவதை ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். தேவதை ஆக விடாமல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மயக்க முடியுமோ அவ்வளவும் மாயை மயக்கும். விஸ்வாமித்திரர் தவம் பண்ணும்போது ரம்பை வந்து மயக்கிறானா எதுக்கு மயக்கிறார்? அவர் பேர் விஸ்வாமித்திரர், உலக நன்மை செய்பவர். ஸோ உலக நன்மைக்காக சக்தியை கொடுக்கும்போது மாயை வந்து மயக்குது. கண்டிப்பாக ஏமாத்தும். அதுக்கு தான் அலர்ட்டாக இருங்க. அதிலிருந்து முற்றிலுமாக விடுபடுங்க. அப்பாலப்போ சாத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா எப்போ உங்களை சுற்றி வளைச்சிதுன்னே தெரியாது. நல்ல இதை மலைப்பாம்பு மாதிரி சுற்றி வளைச்சிக்கும். அப்புறம் அந்த கிரிப்பிலேருந்து வெளியிலே வர முடியாது இல்லையா? பிறகு என்ன தெரியுமா ஆகும்? பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுத்திடுவீங்க. மிகப்பெரிய நஷ்டத்தை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்குவீங்க. மாயின் வசம் ஆயிட்டீங்கனாலே பாபாவுக்கு நிந்தனை தானே. இல்லை சனீஸ்வரன், சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் ஒரு சீரியலில் இந்திரனை வில்லனாக காட்டுவாங்க. ஸோ அப்போ எங்கள் அம்மா பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா இந்திரனை போய் இவ்வளோ மோசமாக காட்டுறாங்களேன்ட்டு. அப்போ அது அவமானம் தானே. நாம் தானே அந்த தேவலோகத்து இந்திரர்கள். அப்போ நம்ம செய்கிற பாவம் தான் அங்கே அப்படி கதையாக வெளிப்படுது. ஸோ அப்போ அது நஷ்டமும் நமக்கு தான். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு புள்ளி தான். நம்முடைய பாபாவோ மனித சிருஷ்டி மரத்தின் விதை ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார். இதெல்லாம் எவ்வளோ அற்புதமான விஷயங்கள். ஆத்மானா என்ன, அதில் எப்படி அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்குது அப்படிங்கிற ஆழமான விஷயத்தை நல்ல குழந்தைங்க கூட புரிஞ்சிக்க மாட்டுறாங்க முழுசான்றார். ரொம்ப கம்மியானவர்கள் தான் தங்களை துல்லியமாக ஆத்மானு புரிஞ்சிக்கிறாங்க. பாபாவை ஒரு புள்ளியாக நினைக்கிறாங்க. ஆனால் அவர் ஞானத்தின் கடலாகவும் விதையாகவும் இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கம்மியான குழந்தைங்க தான் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அர்த்தத்தோடு பாபாவை நினைக்கிறாங்கன்ற இந்த புரிதலோடு பாபாவை நினைக்கணும். அதுதான் முக்கியம். அவர் யார்? அழிவற்ற பாகம் அவருக்குள்ளே இருக்குது. நானும் புள்ளியாக இருக்கிறேன், அவரும் புள்ளியாக இருக்கிறார். அவர் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கிறாரு அப்படின்ற புரிதலோடு அவரை நினைக்கணும். மற்றபடி ஞானத்தின் கடலாக இருக்கிறார். ஸோ இதையெல்லாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆழமான நுட்பமான புத்தி இருக்கணும். ஸோ நம்ம நுட்பமான புத்தி இருந்தால் தான் இந்த ஞானம் புரியும். சும்மா மேலோட்டமாக புரிஞ்சிக்க முடியாது. அந்த ஆத்மா ஆரம்பத்தில் மேலோட்டமாக தான் புரிஞ்சு, ஓ நம்ம ஆத்மா அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஆத்மான்ற அந்த உணர்வில் இருக்கும்போது கிடைக்கிற ஆனந்தம், ஏன் பாபா இதெல்லாம் இப்படி பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்கிறாரு, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆழமான புத்தி வேணும். அதெல்லாம் குறிப்பாக நம்ம ஆத்மா, நம்ம அப்பா வந்துட்டார் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கே ஆழமான புத்தி வேணும். இல்லை முஸ்லீம்கள்கிட்ட சொன்னால் கடவுள் அப்பான்னு சொன்னால் அது அப்பாலாம் கிடையாது,
அவர் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க அப்பான்னு இருந்தால் அம்மான்னு வரும், இதுக்கு கடவுளுக்கு இதான் வேலையா போடா அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஆழமான புத்தி இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ யாராலையும் இதை புரிஞ்சிக்க முடியல. ஸோ இந்துக்கள் அப்பான்னு தான் சிவனை சொல்கிறாங்க, ஆனால் அவர் வந்துட்டாருன்னா மட்டும் யாரும் ஏற்றுக்க மாட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா நாகராஜன் சாது கடவுள் செருப்பும் கடவுள் தான், சாக்கடையும் கடவுள் தான், மலமும் கடவுள் தான் சொல்லிகிட்ருக்கிறார். ஸோ அவங்க எப்படி நாம் ஆத்மா நம்ம அப்பா வந்துட்டாருன்றதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? ஆனால் உலகமே அவங்க பின்னாடி தான் இருக்குதுன்றது தான் ரொம்ப வருத்தமளிக்கிற விஷயம். ஸோ கடவுள் விதையாக இருக்கிறார், ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார் இல்லையா? அந்த விதையிலிருந்து வர மரம் தான் இந்த மனித சிருஷ்டி மரம். அந்த விதையில் உள்ள ஞானத்திலிருந்து முளைக்குது. இந்த ஞானத்தை தான் நமக்கு கொடுக்கிறார். ஆத்மாவாகிய நான் இந்த முழு ஞானத்தையும் இப்போ தாரணை பண்ணணும். ஸோ நிறைய பேர் சும்மா மேலோட்டமாக ஆத்மா பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உண்மையிலே துல்லியமாக அவங்க புத்தியில் எதுவுமே உட்கார்றது கிடையாது. ஏன்னா பக்தியிலே வேதங்களில் ஆத்மா பரமாத்மான்ற வார்த்தை இருக்குது, அவங்கன்னா புரிஞ்சா எழுதுகிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, சுத்தமாக நினைக்காமல் இருக்கிறதுக்கு மேலோட்டமாவது நினைக்கிறது பெட்டர் தான்றார். இல்லை, முரளியே நீங்கள் ஆழமாக படிக்கும்போது கிடைக்கிற போதே அது தனி. ஆனால் ஆழமாக எல்லோரும் படிக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் படிக்காமலே இருக்கிறதுக்கு மேலோட்டமாவது படிங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் பாபா சொல்கிறார், குறைஞ்சது 3 தடவையாவது படித்தாதான் அது தாரணையே ஆகுன்றார். ஸோ ஆனால் துல்லியமாக பாபா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் பலனை அளிக்கும், முழு பலனை அளிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்கள் மட்டும்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஸோ மற்றபடி மேலோட்டமாக நினைக்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவியை அடைய முடியாது. ஸோ இதில் ரொம்ப அதிக முயற்சி பண்ண வேண்டி இருக்குது. ஆத்மாவாகிய நான் ஒரு சின்ன புள்ளியாக இருக்கிறேன், பாபா கூட சின்ன புள்ளியாக இருக்கிறேன். ஆனால் அவருக்குள்ள இந்த ஞானம் முழுவதும் இருக்குது. இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சம் ஞானம் உங்கள் புத்தியில் இருக்குது. ஆனால் நடக்கும்போது சுற்றும்பொழுது நீங்கள் ஞானத்தை சிந்தனை பண்ணுறீங்க இல்லையா, அது இங்கே நடக்கிறதில்ல. ஏன்னா முரளி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம அப்போ சிந்தனை பண்ண மாட்டோம், உள்வாங்கிக்கிட்டு இருப்போம். சாரி, பாபா அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பாபா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதாவது கொஞ்சம் உங்கள் புத்தியில் இந்த ஞானம் இருக்குது, ஆனால் நடக்கும்போதும் சுற்றும் போதும் சிந்தனை பண்ணணும்னு சொன்னேனே அது பண்ண மாட்டீங்க, மறந்துடுறீங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ முழு நாளும் இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணுறது தான் உண்மையான நினைவு. பார்த்திங்களா, நினைவுனா என்னன்னு பாபா அர்த்தம் சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த ஞானத்தையே நாள் ஃபுல்லாக சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க குப்பையெல்லாம் மறந்துடும், அதான் வெளியேறுறது. வெறும் ஞானம் மட்டுமே இருக்கும், அந்த ஞானத்தின் போதையிலே இருப்பீங்க. இதுதான் உண்மையான நினைவுன்றார். ஸோ நீங்கள் எப்படி பாபாவை நினைக்கிறீங்கன்னு ஒருத்தர் கூட உண்மையை சொல்கிறதே கிடையாது. சார்ட்டை அனுப்புகிறீங்க இவ்வளோ நேரம் நினச்சின்ட்டு, ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு உங்களை புள்ளியாக நினைச்சிங்க, எந்த அளவுக்கு பாபாவை புள்ளியாக நினச்சிங்க அப்படின்னு நீங்கள் எழுதுறது இல்லையே. அந்த அளவுக்கு உண்மையாக நீங்கள் சார்ட் எழுத மாட்டீங்க. சிலர் நல்ல முரளி படித்தால் கூட யோகமே இல்லை, யோகா பண்ணுறதே இல்லை. முரளி நல்லா ஞான சிந்தனை பண்ணி படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நினைக்கணும், அதுதான் நினைவு இல்லை. பார்த்து படிக்கிறது நினைவு கிடையாது.
படித்ததை மீண்டும் 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 அசை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க பாருங்கள், அது நினைவு. பாபாவை புள்ளியாக இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நினைவோடு நினைக்கிறது நினைவு. ஸோ அது குறையாக இருக்குது. அவ்வளவு தேக உணர்வு இருக்குது. அவங்க இந்த குப்தமான விஷயங்களை புரிஞ்சிக்கிறது கிடையாது. இதை சிந்தனை பண்ணுறதும் கிடையாது இல்லையா? ஞானக்கடலை கடையிறதும் கிடையாது. தூய்மை ஆகணும்னா கண்டிப்பாக நினைவு இருக்கணும். முதல்ல நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடையணும். அதுதான் நம்மளுடைய லட்சியமே. நினைவில் இருந்து இருந்து தான் கர்மாதீத்த நிலை அடைய முடியும், தூய்மை ஆக முடியும். ஸோ அப்படி யார் பாபா நினைவிலிருந்து தூய்மையாகி கர்மாதீத்த நிலையை அடையிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். மற்றபடி நிறைய பேர் முரளி எடுக்க முடியும், ஆனால் அவங்களால யோகத்தில் இருக்க முடியறதில்லைன்னு பாபாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உலகத்தின் எஜமானராகிறது சித்தி வீட்டுக்கு போகிற விஷயம் கிடையாதே இல்லையா? இந்த உலகத்தின் விஷயம் ஃபுல்லாக மறக்கணும்னா அந்த உலகத்தின் விஷயத்தையே நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும், சொர்க்கத்தின் விஷயத்தையே. அதற்கு நான் என்னென்ன முயற்சி பண்ணணும் அப்படின்னு பாபா கொடுத்த ஞானத்தின் விஷயத்தையே நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். சீரியஸாக இருக்கணும். இதில் ஸ்கூல் படிப்பு நீங்கள் ஏனோதானன்னு படித்தா அது ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனால் இதுதான் பெரிய நஷ்டம் கல்பத்திற்கு. மனிதர்கள் இந்த தற்காலிக பதவியும் வருமானத்தையும் அடையிறதுக்கு அந்த லௌகீக படிப்பையே எப்படி படிக்கிறாங்க விழுந்து ஆரம்பத்துலேருந்து எல்கேஜியில் ஆரம்பித்தது அது பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்புறம் வேலைக்கு அதுக்கு எக்ஸாம் குரூப் சி அது இதுன்ட்டு அதுக்கும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வக்கீலுக்கெல்லாம் வருமானம் கிடையாது. ஆனால் இப்போ அவங்களுடைய வருமானம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய நன்மைக்காக முதல்ல உங்களை ஆத்மானு உணர்ந்து அப்பாவை துல்லியமாக நினைவு பண்ணுங்கள். இதில் தான் உங்களுடைய நன்மை இருக்குது. ஸோ முதல்ல பண்ண வேண்டியது ஆத்மானு உணர்ந்து அப்பாவை துல்லியமாக நினைவு பண்ணுறது. ரெண்டாவது எல்லோருக்கும் திருமூர்த்தி சிவனை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறது. அது ரெண்டாவது தான் சேவை. இல்லை இன்றைக்கி படித்த அவ்யக்த முரளியில் கூட எந்த சேவை செய்வதற்கு முன்பும் ஆத்மாவை பலப்படுத்துங்கள் பாபா நினைவில் இருந்து இல்லையா? அந்த உங்களை பார்த்தாலே தனியாக தெரியணுன்றார். ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு மாநாடு இருக்குது, அனைத்து மத மாநாடு, எல்லோருமே பேச வருவாங்க, எல்லோரும் பேச்சாளர்கள் தான். ஆனால் அந்த கூட்டத்தில் திடீர்னு வந்தால் கூட அவங்க பார்வை டக்குன்னு உங்கள் மேலே தான் படணுன்றார். அந்த அளவுக்கு யோக பலத்தை அதிகப்படுத்துங்கன்றார். மற்றவர்கள் பயங்கரமாக சுவாரஸ்யமாக பேசுவாங்க, காதுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் பிரம்மகுமாரிகளாகிய நீங்கள் மட்டும்தான் மனதுக்கு இனிமையாக பேச முடியுன்றார். மற்றவர்களால் அது முடியாது. அவர்களை மாதிரி நீங்கள் மணிக்கணக்காக பேசக்கூடாது, ரொம்ப அமைதியாக கம்மியாக பேசுங்கன்றார். அந்த அனுபவம் ஆகணுன்றார். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? பாபா நினைவில் இருக்கணும். சேவை செய்கிற இடத்துக்கு, அந்த மாநாடு நடக்கிற இடத்துல பல நாட்கள் முன்னதிலிருந்தே யோக பலத்தை நிரப்பிக்கிட்டே இருங்க. அந்த இடத்துல வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. அது நீங்கள் அங்கே போயும் யோகா பண்ணலாம், அல்லது உங்கள் சென்டர் எந்த இடத்துல இருந்து வேணாலும் அந்த இடத்தை நினைத்து சக்தி நிரப்பிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் திருமூர்த்தி சிவான்னு பாபா சொன்னார் இல்லையா? ஏன் சொன்னார் அப்படின்னா, சும்மா சிவான்னு சொன்னீங்கன்னா மனிதர்களுக்கு புரியல. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சிவான்னு பேர் வைக்கிறாங்க.
சிவராஜ்குமார் இப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்கள்ல. அப்போ திருமூர்த்தி சிவான்னு போடணும், கண்டிப்பாக சொல்லணும். அப்போ என்ன திருமூர்த்தி சிவா, கேள்விப்பட்டதே இல்லையே. அப்போ சொல்லலாம், இந்த மும்மூர்த்திகளை படைத்தவர் சிவன், அவர் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். அது அந்த அந்த வார்த்தையிலே ஞானம் அடங்கிடுச்சு. 2 முக்கியமான படங்கள் இருக்குது, திருமூர்த்தி மற்றும் சிருஷ்டி மரம். ஸோ ஏணிப்படியை விட அதிக ஞானம் இந்த சிருஷ்டி மரத்தில் இருக்குதுன்றார். அதனால் எல்லோருக்கும் இந்த சிருஷ்டி மரத்தின் படம் இருக்கணும். ஒரு பக்கம் திருமூர்த்தி படம் இருக்கணும், இன்னொரு அதாவது திருமூர்த்தி படமும் காலச்சக்கரமும் இருக்கணும், இன்னொரு பக்கம் மரம் இருக்கணும். இந்த 3 படம் தான் முக்கியம். அதே மாதிரி பாண்டவ சேனையுடைய கொடியும் இருக்கணும். லவே பாபா, பாண்டவர்கள் அவங்க பாண்டியர்களா? சரி, ஓகே. அப்போ பாண்டவர்களுடைய கொடி தான் அங்கே ஒவ்வொரு தடவையும் கீதா பாடசாலையில் ஏற்றுறாங்கல்ல சிவஜெயந்திக்கு அப்புறம். ஸோ அந்த இடத்தையும் நாங்கள் பிடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு இடமா இந்த மாதிரி ஆக்கிரமிக்கணும். பாபா மரம் மற்றும் நாடகத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ பாபா குழந்தைங்க நம்ம பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும்போது வழியில் எங்கேயாவது பாபா கொடி பிறந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒன்று அது சென்டராக இருக்கும், கீதா பாடசாலையாக இருக்கும், இல்லை பாபாவுடைய வீடாக, ரொம்ப அன்பானவர்களுடைய வீடாக இருக்கும். அது பார்க்கும்போதே சந்தோஷம். நம்ம அங்கே போகிறது இல்லை, பஸ்ஸில் அப்படியே கடந்து போகிறோம். ஆனால் அதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி மதுபனுக்கு போகும்போது கூட ட்ரெயினில் போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் வெள்ளை வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்ட நிறைய பாபா குழந்தைங்க அந்த ட்ரெயினுக்கோ இல்லை அடுத்த ட்ரெயினுக்கோ வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள பார்க்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இப்போ அது தெரிந்து பாருங்கள் நம்ம குடும்பம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஜாதி ஆனந்தம், இப்போ மதம் முஸ்லீம்களுக்கு மேபி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புர்காவெல்லாம் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு அது எதுவுமே அடையாளம் இல்லை இல்லையா, அதனால் கண்டுபிடிக்க முடியாது. சரி, இன்னொரு விஷயம், கம்மியாக இருக்கும்போது தான் அந்த ஆனந்தம் தெரியும் இல்லை. இங்கே மைனாரிட்டியாக முஸ்லீம்கள் இருக்கிறனால இன்னொரு மைனாரிட்டியை பார்க்கும்போது அது ஆனந்தமாக இருக்குது. அதே முஸ்லீம் நாட்டில் அவங்களுக்கு ஆனந்தம் இருக்குமா அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அடிமைத்தனமாக ஃபீல் ஆகும். என்னடா யாரையும் ஒருத்தர் பேசிக்க முடியல, முகத்தை பார்த்துக்க முடியலன்ட்டு. இங்கே அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். சரி, அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலையே மைனாரிட்டி பாபா குழந்தைங்க தான். கோடியில் சிலர் தானே, ஊருக்கு 5 பேர் வந்தாலே பெரிய விஷயம். ஸோ அப்போ எல்லோரையும் ஒன்றா நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்க்க ஏற நமக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அவங்க மொழியும் தெரியாது, அவங்க கூட பேச போகிறதும் இல்லை, ஆனால் நம்முடையவர்கள் அந்த ஆனந்தம் கொடுக்கும். ஸோ நாம் இந்த சிருஷ்டி மரத்தை பற்றிய ஞானத்தையும் இந்த நாடக சக்கரம் பற்றிய ஞானத்தையும் நமக்கு பாபா கொடுக்கிறார். அதே மாதிரி நாமளும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். பாபா நமக்கு கொடுக்கறதெல்லாம் மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பதற்காகத்தான் கொடுக்கிறார். ஆக்சுவலாக ஒரு எம்ஜிஆர் பாட்டு வரும், கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தாருன்னு வரும். அது உண்மையிலே ஞானத்துக்கு தான் பொருந்து இல்லையா. ஒருத்தருக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்கு கொடுக்கல, எல்லோருக்கும் கொடுக்கறதுக்கு தான் அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த லக்ஷ்மி மற்றும் நாராயணன் யார், விஷ்ணு யார், யாருக்குமே தெரியாது. மகாலட்சுமியை வணங்குறாங்க. ஸோ லக்ஷ்மி வருவான்னு வேற நினைக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, லக்ஷ்மி பூஜை, குபேர லக்ஷ்மி பூஜை. ஸோ லக்ஷ்மி வருவான்றது என்ன அர்த்தத்தில்னா காசு வரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சரி, லக்ஷ்மிக்கு எங்கேருந்து காசு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும்? ஸோ நிறைய
சித்திரங்கள் 4 கைகள் 8 கைகளோடெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க, எதுவுமே புரியாமல். அப்படியெல்லாம் எந்த மனிதனும் 8-10 கைகள் கொண்டவங்கெல்லாம் கிடையாது. அவங்க மனசில் என்னெல்லாம் தோணுதோ அவ்வளவும் அவங்க உருவாக்கிடுறாங்க. சிலர் ஆஞ்சநேயரை வழிபடணுன்ற எண்ணம் வந்தது ஒருத்தருக்கு. உடனே எல்லோரும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். குரங்க வழிபடணும்னு நினச்சாங்க, குரங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஆஞ்சநேயரை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் சஞ்சீவினி மூலிகையை எடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதோடைய உண்மையான அர்த்தம் இந்த ஞானம்தான்றது நமக்கு தெரியும். அதுலேயும் குறிப்பாக மன்மனாபவன்ற ஞானம்தான் உயிரை காக்கும் சஞ்சீவினி மூலிகை இல்லையா. மூர்ச்சை ஆகிடுவார் ராமர், ஒரு தடவை மூர்ச்சையாவார். லக்ஷ்மணன் ராமர் 2 பேருமே மூர்ச்சையாவாங்க ஒரு தடவை. பரதன் மூர்ச்சையாவான். ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த சஞ்சீவினி மூலிகையை வச்சு தான் காப்பாற்றுவாங்க. நீங்கள் பிராமணன் ஆகாமல், பாபாவுடைய அறிமுகத்தை அடையாமல் உங்களை ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்னு தான் சொல்ல முடியும். பிராமணன் ஆகாத வரைக்கும், அப்பாவை பற்றி தெரிஞ்சிக்காத வரைக்கும் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கடவுளையே தெரிஞ்சிக்கல, இவ்வளவுத்தையும் கொடுத்தவரை பற்றியே தெரிஞ்சிக்கலன்னா நீங்கள் எதுக்கு பிரயோஜனம்? மனிதர்களுக்கு தங்களுடைய பதவி மேலே அவ்வளோ அகங்காரம். அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த போதையெல்லாம் விட்டால் தான் இந்த ஞானம் உள்ளே போகும் இல்லையா. என்ன பண்ணுறது? ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணுன்னா கண்டிப்பாக கடின உழைப்பு தேவைப்படும். அவர்களுடைய ஸ்தூல சக்தி, நம்முடையது யோக பலம். ஸோ இது எந்த வேதத்திலும் சொல்லப்படலை. ஸ்தூல பலத்தினால் நடந்த யுத்தத்தை தான் காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் வேதத்தை மேற்கோள் காட்டக்கூடாது. யாராவது உங்ககிட்ட நீங்கள் வேதங்களை நம்புறீங்களான்னு கேட்டிங்கன்னா, நம்புகிறோம், அதையெல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது, நாங்கள் இப்போ ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். சூப்பர் இல்லையா? ஸோ நீங்களாக சொல்ல தேவையில்ல, அவங்களா கேட்கும் பொழுது நீங்கள் இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ நம்ம ஒரு வேதத்தை வைத்து புரிய வைக்கிறது கிடையாது, எதுவுமே கையில் இல்லாமல் புரிய வைக்கிறோம். ஸோ ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் ஞான கடலாக இருக்கிறார். அவர் தான் இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுக்குறாரு, அதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இதைத்தான் ஆன்மீக ஞானம்னு சொல்லப்படுது. ஒரு ஆத்மா இங்கே உட்காந்து மற்ற ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குது. எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா. பாபா ஒரு ஆத்மா உட்காந்து மற்ற ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்குது. இதுதான் ஆன்மீக ஞானம். ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கொடுக்குது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாங்க. ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கறது இங்கே தான் நடக்குது. இந்த ஞானம் ஆத்மாவுக்கான ஞானம் இல்லையா. மனிதர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம், அழியக்கூடிய அந்த உடல் கொண்ட மனிதர்கள் அழியக்கூடிய உடல் கொண்ட மற்ற மனிதர்களுக்கு, அதாவது அந்த உடலில் இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். அதாவது ஸ்கூல் பாடம் அந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறேன். மற்றபடி மனிதர்கள் ஒருபொழுதும் ஆன்மீக ஞானம் கொடுப்பது கிடையாது. ஸோ ஸ்கூல் பாடமும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ ஆத்மாவை பார்த்து பரமாத்மா தான் புரிய வைக்கிறார். நீ ஆத்மான்னு எழுப்புறார். மனிதர்கள் இந்த ஆன்மீக ஞானத்தை ஒருபொழுதும் கொடுக்க முடியாது. ஞானக்கடல், பதீத்த பாவனர், விடுவிப்பவர், சத்கதி வழங்குகிற வள்ளல் ஒரே ஒரு தந்தை தான் ஞானக்கடலாக இருக்கிறது. ஞானக்கடல் தான் ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியும். அந்த ஞானம் எதுக்கான ஞானம்? தூய்மையாக்குற ஞானம், துக்கத்திலேருந்து விடுவிக்கிற ஞானம், சத்கதி கொடுக்கிற ஞானம்.
அதனால தான் இந்த ஞானத்தை கொடுப்பவரை ஞானக்கடல், பதித்த பாவனர், விடுவிப்பவர், சத்கதி வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளவுமாக இருக்கிறது நம்மளுடைய அப்பா. அதுவும் போதையை கொடுக்கும் இல்லை. என்னுடைய அப்பா உலகத்துக்கே ஞானத்தை கொடுக்கிறார், அந்த போதை இருக்கணும். அந்த என்னுடைய, அவர் எல்லாருக்கும் அப்பா தான், ஆனால் அவருக்கு என்ன தான் பிடிக்கும். எனக்கு ஏன் அவருக்கு என்ன பிடிக்கும்? ஏன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் தானே நடந்துக்கிறேன். சூப்பரில் எல்லா லௌகிகத்திலே அப்படி தானே. எந்த குழந்தை அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குதோ அந்த குழந்தைய தான் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு 10 குழந்தை இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி பாபாவுக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கிறதுனால அவருக்கு 1000 குழந்தை இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, குழந்தைகள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஏன்னா அவருக்கு என்னத்தான் பிடிக்கும். அதுதான் அந்த பர்சனலாக அந்த ஒரு அட்டாச்மெண்ட். நான் நேரடியாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க, இப்படியெல்லாம் பாபா சொல்லுவார் இல்லையா. அதனால தான் என்னுடைய அப்பான்னு சொல்லுங்கள், எங்கள் பாபா இல்லை, என்னோட அப்பா, என்னோட பாபா அப்படி சொல்லுங்கன்றார். ஸோ பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். பாபா சொல்கிறார் பாருங்கள், சிவராத்திரிக்கு எவ்வளவு பகட்டாக கொண்டாடுறாங்க அஞ்ஞானிகளே. அதில் இப்போ ஈஷா யோகா சின்ன சின்ன டிரான்ஸ்லேட் இருக்கணும், அதை நீங்கள் எல்லோருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா உங்களது புத்தம் புதிய விஷயம் இல்லையா. இந்த டிரான்ஸ்லேட்டில் அழகாக கீழே எழுதி இறைவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார், அவரை அப்படியே நினைக்கும் பொழுது தான் பாவம் அழியும். இது மாதிரி சின்ன ஸ்லைட்டை ஞாபகம் வைக்கிற மாதிரி டிரான்ஸ்லேட்டு கொடுக்கலாம். அதன் மூலமாக இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த சிவன் அப்படின்னாலே ஈஷா யோகாவில் இருக்கிற அந்த சங்கர் சிலை தான் இன்றைக்கி பரவிடுச்சு. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள், இது பெரிய புரட்சி இது உண்மையிலே. அந்த பழைய சங்கரே மறக்கிற மாதிரி பண்ணிட்டார். எல்லா கார்லேயும் இது தான் இருக்குது, மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை கொடுத்து ஒவ்வொரு வீட்லையும் லக்ஷ்மி நாராயணன்னா இப்படி தான் அப்படின்னு அந்த பழைய லக்ஷ்மி நாராயணனே மறக்க வச்சுருக்கணும். பழைய நாராயணன் வந்து சட்டை இல்லாமல் இருப்பார், நம்ம நாராயணன் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறார். ஸோ அப்படி கூட கொடுக்கலாம் இல்லையா. ஸோ நம்மளோட இது வந்து புத்தம் புதிய விஷயமா இருக்கிறனால மற்றவங்களால இதை புரிஞ்சிக்க முடியாது. இதை வந்து நல்ல பரவலாக செய்தித்தாளில் போடுங்க, இந்த வார்த்தையை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இல்லை ஏதோ இப்போ ஜெயலலிதா சிஸ்டர் சொன்னாங்க கும்பகர்ண, சார் அது என்ன கும்பமேளா ஏதோ நார்த் இந்தியாவில் நடக்க போகுது, அகோரிகள் எல்லாம் லட்சக்கணக்கில் வருவாங்க மக்கள். அங்கே ஒரு போர்டு வச்சாலே எவ்வளவு செய்தி ஆகும், ஏன் வைக்க மாட்டுறாங்க இல்லையா. எவ்வளவு செலவு பண்ணி ஒரு சேவையும் பண்ணுறாங்க. இது ஒரு பேனர் வைக்கிறதுல அது அவங்க பண்ணுற செலவு கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு செலவே கிடையாது. ஆனால் ஏன் வைக்க மாட்டுறாங்க, ஏன் இது யாருக்குமே தோண மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பாபா சொல்கிறார் நியூஸ் பேப்பரில் போடுங்க, செய்தியை பரவ செய்யுங்கன்றார் இல்லையா. துணிக்கடை விளம்பரம் இருக்குது, நகை விளம்பரம் இருக்குது, எதோ இருக்குது இல்லை. ஒரு இப்போ ஜோதிகா வச்சு ஏதோ ஒரு விளம்பரம் போட்டு எங்கள் எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது, நகை விளம்பரம்னு நினைக்கிறோம். ஸோ அது மாதிரி பாபா சென்டருக்கு வரக்கூடிய பழைய நடிகையாக இருந்தாலும் அவங்க ஃபோட்டோவை போட்டு கூட பாபாவை பற்றி வார்த்தை அவங்க சொல்கிறத போட்டு அப்படி கூட பண்ணலாமே. திரும்பி பார்ப்பாங்களே பழைய நடிகையாக இருந்தால் கூட, நடிகையாக இருந்தால் கூட. இல்லை வேறு யாராவது பிரபலங்கள் லோக்கலில் பாபா குழந்தையானா அவங்கள வச்சு கூட போடலாம். ஸோ சென்டரை திறக்கிறதுக்கு நமக்கு மக்கள் தேவைப்படுறாங்க இல்லையா.
பிரபலமானவர்களை வச்சு தானே சென்டர் திறக்கிறாங்க. எதுக்காக? இந்த செய்தி 4 பேருக்கு பரவணுன்றதுக்காக தானே. ஸோ குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு இப்போ இன்னும் போதை வரலன்றார். ஸோ உங்கள் முயற்சிக்கேற்ப வரிசைக்கிரமமாக புரிய வைக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த போதையோடு புரிய வைக்கிறது அது வேறு மாதிரி இருக்கும். இல்லை அப்படியே மெய் மறந்து நிற்பாங்கன்றார். நிறைய பிரம்மகுமார் குமாரிகள் இப்போ ஆகிட்டீங்க, நல்லது. இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ நிறைய பிரம்மகுமார் குமாரிகள் ஆயாச்சு. ஸோ இப்போ பிரம்மாவுக்கு பதில் வேறு யாராவது பேரை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ராதை கிருஷ்ணர்னு போடுறீங்க, அப்போ பிரம்மகுமாரிகள் எங்கேருந்து வருவாங்க? இப்போ கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பிரம்மாவை ஆகணும் இல்லை? அப்போ தானே பிரம்மாவுடைய வாய்வழி படைப்பு வரும் இல்லை? இப்போ நான் ராதையின் குமாரர்கள்னு போட முடியாது, கிருஷ்ணகுமாரர்கள்னு போட முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் இங்கே எங்கே இருக்கிறார்? அப்போ பிரம்மா இங்கே இருக்கிறார். ஸோ அப்போ யாரோ பிரம்மா ஆகி இருக்கிறாங்க. அப்போ தானே அவர் வாய்வழி படைப்பு, வாய்வழி வம்சாவளி பிரம்மகுமார் குமாரிகள் உருவாக முடியும். ஸோ இன்னும் போக போக இதை நல்லா ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணணும் இல்லையா, பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துறதுக்கு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், சினிமாவில் மனிதர்கள் மயங்கி கிடந்தாலும் அவங்களே விழுந்து ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ஏன்னா படங்கள் எல்லாம் 3 நாள் தான் ஓடுது. அந்த 3 நாளில் ஃபுல் கலெக்ஷன் எடுக்கணும்னா அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணுறான். விளம்பரன்றதை விட அந்த நடிகர்களே ஃபங்க்ஷன் விழா வச்சு அதை டிவியில் போட்டு, அப்போ அந்த டிவியில் அந்த ஆடியோ லான்ச்சு போடும்போதும் இப்படி ஒரு படம் வருது பிள்ளை இருக்குன்னே மக்களுக்கு போகுது. ஸோ அதுக்கு அவங்க அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அப்போ நம்ம இங்கே கடவுளை வெளிப்படுத்தணும்னா செலவு பண்ணணும் தானே கொஞ்சமாச்சா. ஸோ பாபா ஹிண்ட்டு கொடுக்குறார். லக்ஷ்மி நாராயணன் படம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா அதைத்தான் போடணும். இல்லை மற்ற இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. லக்ஷ்மி நாராயணன் போது டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லது. ஸோ நிறைய ரகசியங்களை சொன்ன அன்பான தாய் தந்தைக்கு, பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ அதுலேயும் பாபா இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட சேவாதாரி கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகளுக்கு, பாபா கொடுக்குற அனைத்து கட்டளைகளையும் ஃபாலோ பண்ணுற வரிசைக்கிரமமான குழந்தைகளுக்கு அவங்களுடைய முயற்சிக்கேற்ப அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அது உள்ளே இன்றைக்கி இதை பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா. பாபா சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். பாபா சொல்கிறாரு, கர்மாதித்த நிலையை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய புத்தி நுட்பமாக தந்தையை அடையாளம் கண்டுகிட்டு அவரை துல்லியமாக நினைவு பண்ணணும். ஸோ இந்த ஞானத்தை படிக்கிறதன் கூடவே நினைவில் இருப்பதற்கு முழு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே நினைக்க வருமானம் ஆகிக்கிட்டே இருக்குது, பதவி ஏறிக்கிட்டே இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். மாயை ஏமாத்தாத மாதிரி நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். நினைவுன்ற பாதுகாப்பு குடையை விட்டு வெளில வந்துடவே கூடாது. எங்கே போனாலும் குடையை எடுத்துக்கிட்டே போங்க, அதாவது அந்த நினைவை எடுத்துக்கிட்டே போங்க. யாருடைய தேகத்திலும் உங்களுடைய மனம் ஒரு செகண்ட் அழகாக இருக்கிறாங்களா அப்படி கூட வர விட்டுறக்கூடாது. டக்குன்னு புத்தி தான் உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் சுந்தரர் கடவுளுக்கு பேர், அழகானவர். அவரை விட அழகானவர் இங்கே யார் இருக்கிறா இல்லையா? இங்கே அழகாக இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி போகிறீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய அழகாக இருக்கிறவங்க தான் மனநோயாளி ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு வைக்கிற ஆப்பு இது, அழகுக்கு மயங்கினதுக்கு. ஸோ அதனால் எப்போவுமே அழகாக இருக்கிற அந்த ஒரு தந்தையோட மட்டும் உண்மையான அன்பு இருக்கட்டும். தேக உணர்வே வேண்டாம் இல்லையா? ஸோ வேஷம் போட்டு வந்திருக்குது நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்ம உணர்வில் இருந்து பரமாத்மாவை மட்டும் நினைங்க, அவரை மட்டும் லவ் பண்ணுங்க. செம பவர்ஃபுல்லான வரதானம் நிறைய ரகசியத்தையும் வெளிப்படுத்துது. குறிப்பாக பிரம்மா பாபாவுடைய முக்கியத்துவம் இங்கே வெளிப்படுது. சமீபமாகவே கூட அந்த பிரம்மா பாபாவை பற்றி
பிரம்மபாபா எதுக்கு, எனக்கு சிவபாபா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். ஆனால் பாபா சொல்கிறார் எல்லாமே ஒரு சைகைன்றார் இல்லையா. பாபா ஒன்று சொல்கிறாருன்னா அதில் பயங்கரமான ஆழமான ரகசியம் இருக்கும். அது சாக்கார முரளிலே அதை சொல்லியிருந்தார். இப்போ வரதானம் அவ்யக்த முரளிலேருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா. அதில் பாருங்கள், வரத்தை வழங்கும் வள்ளல் மற்றும் மகாதானியாக பாபா மாதிரி ஆகுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது அமிர்த வேளையில் வரதானங்களை எடுக்கவும் செய்யுங்கள், கொடுக்கவும் செய்யுங்கள். இதுக்கு விளக்கம், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அமிர்த வேளையில் பிரம்மலோகத்தில் இருக்கும் தந்தை யார் இருப்பார்? பிரம்மலோகத்தில் பிரம்மா பாபா இருப்பார் இல்லையா. அவர் குழந்தைகளை தன்னுடைய சக்தி மற்றும் ஒளியின் கிரணங்கள்னால் ஆசீர்வதிச்சிட்டு இருக்கிறார். ஞான சூரியனின் சக்தி மற்றும் ஒளியின் கிரணங்கள்னால் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். ஸோ ஆக்சுவலாக பாப் தாதா 2 பேரும் சேர்ந்து கூடவே பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் ஸ்வரூபத்தில் பிரம்ம பாபானே சொல்கிறாரு. இங்கே பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் ரூபத்தில் பிரம்ம பாபா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதையும் பிரம்ம பாபா தான் குறிக்குது. ஆனால் அவர் எப்பவுமே இணைந்த ரூபத்தில் இருப்பார். பிரம்ம பாபா பாக்கியத்தின் அமிர்தத்தையும் அங்கே பகிர்ந்து அளிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில்ன்றார். இல்லை, சக்தி கொடுக்கிறாரு, ஒளி கொடுக்கிறாரு, பாக்கியத்தையும் பாக்கியம்ன்ற அமிர்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன்றார். ஸோ அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் உங்களுடைய புத்தின்ற பாத்திரத்தை அந்த அமிர்தத்தினால் நிரப்புறதுக்கு தயாராக வச்சுருக்கணும், திறந்து வச்சுருக்கணும், மூடி வச்சுருக்கக்கூடாது இல்லை. ஸோ அந்த நேரம் நீங்கள் பாபாவை நினைவு செய்து உட்காந்துட்டு இருந்தாலே போதும், உங்களுக்குள்ளே நிரம்புன்ற காலியாக உட்காரணும். ஆக்சுவலாக இதோடைய நினைவாக பாருங்களேன், ஈஷா யோகாவில் கூட அந்த லிங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்தாலே போதும், எதுவும் பண்ண தேவையில்ல, தானாகவே மெடிடேஷன் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அமிர்த வேளையில் பாபா நினைவில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இது நடக்குது. ஸோ இப்போ அமிர்த வேலையுடைய மகத்துவமும் இதில் தெரியுது. ஸோ அந்த மங்களகரமான நேரம் அமிர்த வேலையை உங்களுடைய ஸ்திதியை உயர்த்துறதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதன் மூலமாக முழு நாளும் உயர்ந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியும். இல்லை, அமிர்த வேலையில் புத்தி ஃபுல்லாக அந்த சக்தி பாக்கியம் இதனால் நிரப்பிக்கிட்டீங்கனாலே முழு நாளும் நீங்கள் செய்கிற காரியம் உயர்ந்த காரியமாகவே இருக்குன்றார். அப்போ அமிர்த வேலை எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஏன்னா அமிர்த வேலையின் வாயுமண்டலம் உங்களுடைய உள்ளுணர்வையே மாற்றக்கூடியது. அதனால் அந்த நேரம் பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள், மற்றவர்களுக்கு நீங்களும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சிவபாபா பரந்தாமத்தில் இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட பிரம்மபாபா சூக்ஷ்மதனத்தில் சக்தி வாங்குறாருன்னு அப்படி நினைக்கலாம். அப்படியே அங்கே வாங்கி அப்படியே இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பாபா குழந்தைங்களுக்கு. இப்போ பாபா குழந்தைங்க மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா. ஸோ அப்படி நாம் நினைக்கலாம். அதனால் அந்த அமிர்த வேளையில் பாபா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினபடியே மற்றவர்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க வரதானத்தை. அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவராகவும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் மகாதானியாகவும் இருங்க ஒரே நேரத்தில். இதுதான் அமிர்த வேளையில் பண்ண வேண்டிய முக்கியமான பயிற்சி, எப்போவுமே பண்ண வேண்டிய பயிற்சி. அதில் அமிர்த வேளையில் இது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. அந்த நேரம் உங்கள் உள்ளுணர்வே மாற்றக்கூடியதுன்றார். எல்லா பலகீனத்துலேருந்தும் வெளியில் வர்றதுக்கான சக்தி அந்த அமிர்த வேளையில் இருக்கிற வாயுமண்டலத்தில் கிடைக்கும்ன்றார். ஏன்னா எல்லாரும் தூங்கிடுறாங்க அந்த நேரம். ஸோ பிரம்மபாபா எந்த நேரமும் சக்தி கொடுத்தா கூட மற்ற நெகட்டிவ் வைப்ரேஷன், விகார வைப்ரேஷன் இதோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுல்ல பகல் நேரத்தில்.
இப்போ 4 மணிக்கு எல்லாம் அசந்து தூங்குவாங்க. ஸோ அந்த நேரத்தில் பாபாவுடைய சக்தி உங்களுக்குள்ளே நிரம்பும். ஸோ இந்த பாபாவுடைய சக்தின்றது என்னன்னு தெரியாமல் அவங்க பிரபஞ்ச சக்தி வருது, அது என்ன ஜடத்தில் இருந்தால் வரும். இப்போ பிரம்ம பாபா உயிரோட்டமாக கொடுத்துட்டு இருக்கிறார், அது உங்களுக்குள்ளே நிரம்புது. ஸோ நிரப்பிக்கிட்டு நீங்களும் மற்றவர்களை நிரப்பக்கூடிய மகாதானி ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ இதுதான் அமிர்த வேலை யோகாவே. நம்மளுடைய புத்தி அப்படியே கிளியராக பாபாவோடு இணைச்சிட்டு இருந்தால் தானாகவே அனைத்தும் நிரம்பும். அப்படியே எல்லோருக்கும் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி புத்தினால் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த கான்சன்ட்ரேஷன் வந்தாலே உங்களை சுற்றி அந்த அதிர்வலைகள் பரவ செய்யும். ஸ்லோகன் பாருங்களா, பக்தர்கள் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. 5 மணிக்கு எழுந்திரிக்கும் போதே அதை அவங்களால ஃபீல் பண்ண முடியுதுன்னா 4 மணிக்கு நாம் நிரப்புறதை தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். வாயுமண்டலத்தை தானே மெயினாக மாத்திரம். ஸ்லோகன்: கோபக்காரனுடைய கடமை கோபப்படுவது, பாபா குழந்தையுடைய கடமை அன்பை கொடுப்பது. இல்லையா? அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க சாத்தானுடைய குழந்தைங்க. அதை நிரூபிச்சிட்டாங்க. கடவுளுடைய குழந்தை நீங்கள் நிரூபிங்க. அவங்கள போய் சாத்தான் குழந்தைன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் கடவுளுடைய குழந்தைன்னு நிரூபிங்க, அன்பை கொடுங்க. இயேசுடைய கதை அப்படி தானே இருக்குது. எல்லாம் மோசமாக இருக்கிறாங்க, அவர் அமைதியாக அன்பானவர்ன்றதை நிரூபிச்சிட்டார். கதைப்படி நிஜத்தில் நடந்ததான்றது தெரியாது, ஆனால் நிஜத்தில் நாம் பண்ணுறது தான் அங்கே கதையாக வெளிப்பட்டிருக்கு. சரி, இன்றைக்கி மனச சேவைக்கான அவ்யக்த பயிற்சி பாபா கொடுக்குறாரு. ஸோ உங்கள் நன்மைக்காக நீங்கள் திட்டமிடுங்கள். அதாவது சுய புருஷார்த்தத்துக்காக திட்டமிடுங்கள். அப்படி திட்டமிட்டாலே உலக சேவை தானாகவே நடக்கும். உலகத்திற்கு தானாகவே சக்தி பரவும். இல்லை, நான் உயர்ந்த மனநிலையில் இருக்கணும், சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்ற அந்த மனநிலையில் இருந்தால், அல்லது பாபாவோடு இணைஞ்சு இருக்கிறேன்ற அந்த மனநிலையில் இருந்தாலே உங்களை சுற்றி வாயுமண்டலத்தில் சக்தி பரவும். ஸோ ஊக்க உற்சாகத்தோட மனதில் இந்த சத்தியம் பண்ணுங்கள். அதாவது, நான் கண்டிப்பாக பாபாவுக்கு சமமாக ஆகிய தீர்வேன். பிரம்ம பாபாவுக்கு சமமாக இருக்கிறேன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க. எப்படி பிரம்ம பாபாவுக்கு குழந்தைங்க மேலே அன்பு இருக்கிறதுனால, ஆழமான அன்பு, அதனால் ஒவ்வொரு குழந்தையும் எமர்ஜ் பண்ணி சக்தி கொடுக்குறேன் அவருக்கு சமமாக ஆகணுன்ட்டு. இப்போ அவருக்கு சமமாகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், நீங்களும் எல்லா குழந்தையும் எமர்ஜ் பண்ணி சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நமக்கு எல்லாரையும் தெரியாது இல்லையா? அதனால் ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கே சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் மற்றும் இந்த பயிற்சி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.